அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சென்டரிங் பண்ணிக்கலாம், அதை மையப்படுத்தல் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம். அனைவரும் கண்களை நிர்வாகம் மூடவும். உங்களது வெளிப்புற கவனத்தை உள்முகமாக திருப்பி உங்கள் இதய துடிப்பின் மேல் கவனம் செய்யவும். நம் ஒவ்வொருவருடைய இதயத்தை நம் குருநாதருடைய இதயத்தோடு இணைத்திருப்போம். இன்றைய நாளில் நாம் என்ன கற்கின்றோமோ அதன் சாராம்சத்தை நமக்குள் விதைக்குமாறு நம் குருநாதருக்கு பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். மேலும் நம் குருநாதருடைய தேக ஆரோக்கியத்திற்காகவும் நீண்ட ஆயுளுக்காகவும் அவரிடமே பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். இன்றைய செஷன் வகுப்பு என்ன? உள்நோக்கம், 3வது உள்நோக்கம். நம்ம ஏற்கனவே உள்நோக்கம் 1, 2 நம்ம பார்த்தோம். ஸோ ஜஸ்ட் நம்ம ரீகேப் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன். ஜஸ்ட் நீங்க ஒரு கண்ணை மூடிட்டு இந்த இன்டென்ஷன் வந்து நான் ரீட் பண்றேன். நீங்க கண்ணை மூடிட்டு நீங்க அதை இன்ஜெஸ்ட் பண்ணிக்கோங்க. உலகில் எல்லா மனிதர்களிடமும் இரக்க உணர்வும், கனிவும், அன்பும், அமைதியும் பெருகட்டும். Among all people in the world, let there be compassion, let there be love, let there be peace. இரண்டாவது உள்நோக்கம். ஆகாயம், சமுத்திரங்கள், மரங்கள், மனிதர்கள், விலங்கினங்கள், கட்டிடங்கள் உட்பட உங்களை சுற்றியுள்ள அனைத்தும் அமைதியை உள்வாங்கி தங்களை நிலைநிறுத்திக் கொள்கின்றன. அனைத்தும் அமைதியை ஒளிரச் செய்கின்றன. Everything around you are observing peace, including the sky, the oceans, the trees, the people, the wildlife, the buildings, and everything is radiating peace. ஸோ இந்த 2 உள்நோக்கமும் நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இந்த வகுப்புல உள்நோக்கம் 3, இன்டென்ஷன் 3. Everyone is becoming peaceful. Nurturing correct thinking, right understanding, and integrity of purpose. அனைவரும்
அமைதி நிறைந்தவர்களாக, நற்சிந்தனை, சரியான புரிதல் மற்றும் நேர்த்தியான குறிக்கோளை வளர்த்துக் கொள்பவராக உள்ளனர். ஸோ இந்த இன்டென்ஷன் வந்து நம்ம வந்து எங்க வந்து ஃபாலோ பண்ணலாம்? அது நம்ம டே டு டே லைஃப்ல மெயினாக நம்ம ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி, இல்லை யாரையாவது நம்ம சந்திக்க போகிறதுக்கு முன்னாடி, ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி இந்த உள்நோக்கத்தில் நம்ம வந்து ஒரு மென்மையாக ஒரு 1 or 2 minutes வந்து நம்ம ஹார்ட்டில் வந்து நம்ம இதை சொல்லி பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி நம்ம சொன்னால் மட்டும்தான் இது வந்து அவங்களோட எப்படி வந்து நம்ம அவங்கள ஒரு ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம், மற்றவர்களை வந்து எப்படி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் இந்த உள்நோக்கத்தோடது. இந்த உள்நோக்கத்தோட ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒவ்வொரு வேர்ட்ஸோட எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம அடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். எவ்ரிஒன் இஸ் பிகமிங் பீஸ்ஃபுல். அதாவது அனைவரும் அமைதி நிறைந்தவர்களாக உள்ளனர். இப்ப நம்ம முன்னாடி 2 உள்நோக்கம் பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் செகண்ட். அதுல என்ன அப்படின்னா நம்ம வந்து ஓகே அமைதி வந்து ஆல்ரெடி இருக்கு அப்படின்ற ஒரு பேசிஸ்ல வந்து நம்ம பார்த்தோம். ஆனா இந்த 3வது உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறது வந்து நம்மளோட இந்த ஷிஃப்ட் ஃபோக்கஸ். எப்படின்னா முன்னாடி நம்ம அதை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ வந்து அந்த அப்சர்வேஷன் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் லைக் இந்த பர்டிகுலர் உள்நோக்கம் வந்து ஒரு இதயத்தோட ஒன்றிணைக்கப்பட்டு நம்மளுடைய உணர்வு நிலையோட பரிணாம வளர்ச்சிக்கு இது உதவுது. லைக் எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் நம்ம சொல்லுவோம். அதுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா நம்ம இந்த உள்நோக்கம் ஒன்று வந்து உதவுது. இப்போ நம்ம இந்த இன்டென்ஷன் 3யோட ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நம்ம ஜஸ்ட் என்ன மீனிங்னு பார்ப்போம். அனைவரும் அமைதி நிறைந்தவர்களாக உள்ளனர். அதாவது இங்க வந்து அமைதி அப்படிங்கிறது என்னன்னா சத்தம் போடுறது அப்படிங்கிறது கிடையாது. இந்த அமைதியடைந்த இதயத்தின் வெளிப்பாடு. ஒவ்வொரு ஹார்ட்டும் வந்து இந்த ரெஸ்ட்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இதயமும் ஓய்வு எடுக்கும் போது அந்த டிசையர்ஸ், ஆசைகள், கோபம் மற்றும் அகங்காரம், ஈகோ, பியர், இது எல்லாமே வந்து ஒரு குழப்பமான சத்தங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா இதயம் வந்து ஓய்வெடுக்கும் போது இந்த எல்லா சத்தங்களும் வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த அமைதியை வந்து நாம் ஒரு யூனிவர்சல் மூமெண்ட், அதாவது ஒரு உலகளாவிய இயக்கமாக நம்ம உருவாக்குறோம். அந்த மாதிரி நம்ம ஒரு உலகளாவிய இயக்கமாக உருவாக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு ஆன்மாவையும் இது வந்து ஒரு பேரலையை போல நம்ம தொட்டு செல்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வேவ் தட் இஸ் டச்சிங் எவ்ரி சோல் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தேர் கரண்ட் ஸ்டேட். இப்ப எந்த நிலையில இருந்தாலும் அது வந்து ஒரு பேரலையை மாதிரி தொட்டு செல்லும் இந்த அமைதி அப்படிங்கிறது. இது வந்து இந்த எவ்ரி ஒன் இஸ் பிகமிங் பீஸ்ஃபுல் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன். அடுத்தது நர்ச்சரிங் கரெக்ட் திங்கிங். கரெக்ட் திங்கிங் அப்படிங்கிறது வந்து நற்சிந்தனை. நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா நற்சிந்தனையை வளர்த்துக் கொள்பவராக உள்ளனர். ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கணும். லைக் நமது சொந்த பாரபட்சங்கள், இங்க ப்ரீஜுடிஸ் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. பாரபட்சங்கள்ங்கிறது முன்கணிப்புன்னு சொல்லலாம். நம்ம பார்த்துருக்கோம், நிறைய லிட்ரேச்சர் மிஷன் புத்தகங்களை பார்த்துருக்கோம். முன்கணிப்பு தான் வந்து ஆன்மீகத்தோட விஷயம். ஸோ அதனால நம்ம வந்து நம்மளோட சொந்த பாரபட்சங்கள், அதாவது பயம், ஏதாவது எந்த ஒரு திரைகள் இன்றி ஒரு விஷயத்தை அது உண்மையில் எப்படி இருக்கிறதோ அப்படியே காண்பதே இதன் பொருளாகும். அந்த மாதிரி நம்ம ப்ரீஜுடிசஸ், பயம், அதையெல்லாம் நம்ம விளக்கி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எது ஒன்று உண்மையில இருக்க ஜஸ்ட் தெரியுதோ அது அப்படியே நமக்கு ஈஸியாக நமக்கு தெரியும். இதுல வந்து நம்ம சொல்லுவோம் உண்மையில் எப்படி இருக்கிறதோ அப்படிங்கிறது. மேக்ஸிம் 5 பார்த்துப்பீங்க. பி ட்ரூத்ஃபுல் அப்படின்னு ஒரு, அதாவது உண்மையாக இருங்கள் அப்படிங்கிறது ஒரு மேக்ஸிம். அது உண்மையாக இருங்கள்ங்கிறது ஜஸ்ட் நம்ம பிளேனா நமக்கு போய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது விஷயம் மட்டும் கிடையாது.
இந்த உண்மையாக இருங்கள்ங்கிறது நம்மளுடைய எண்ணத்துல, நம்மளுடைய ஆக்ஷன் செயல் வடிவத்துல எல்லாமே வந்து உண்மையா இருக்கணும். நம்மளோட வேர்ட்ஸ், நம்மளுடைய சொல்லலையும். ஸோ இந்த மூணுத்தையும் வந்து நம்ம பி ட்ரூத்ஃபுல் அப்படிங்கிறது சொல்ல வராங்க. ஸோ அதே மாதிரிதான் ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்படி வந்து இந்த பாரபட்சமும் கோபமும் இல்லாம அந்த திரைகள் இன்றி நமக்கு தெரியுதோ, அப்போ இதுதான் நமக்கு சுத்தி இருக்கிற விஷயம் எல்லாமே நமக்கு உண்மையா அப்படியே நமக்கு வந்து தெரியும். அதுதான் இந்த நர்ச்சரிங் கரெக்டிங், அதாவது நற்சிந்தனையை வளர்த்துக் கொள்வதாக உள்ளனர் அப்படிங்கிறதுக்கான ஒரு மீனிங் இது. இது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட முன்னாடியே நம்ம பார்த்துப்போம், நம்மளோட எண்ணெய் விதைகள் தான் நம்மளுடைய உண்மையான ஒரு ரியாலிட்டி அப்படிங்கிறது. இது வந்து நம்மளுடைய இந்த உதலை பட்சம் அதான் சொல்றோம்ல, இந்த பாரபட்சங்கள் அது அந்த நெகட்டிவ் தாட் பர்சன் பேட்டர்ன்ஸ் அதாவது சொல்லுவாங்க. அதுல இருந்து நமக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது. நம்ம ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தோம்ல, நம்ம அப்சர்வேஷன்ல இருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இந்த கரெக்ட் திங்கிங்கிறது வந்து இந்த மாதிரி முன்கணிப்பு பயத்தில் இருந்து ஒரு விஷயம் எப்படி உண்மையா இருக்கோ அதை நமக்கு அப்படியே நமக்கு இது பண்றோம். அடுத்த இது வந்து டெவலப்பிங் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். சரியான புரிதலை வளர்த்துக் கொள்பவராக உள்ளனர். அதாவது இங்க வந்து சிந்தித்தல் என்பது ஒரு செயல்முறை என்றால், புரிந்து கொள்ளுதல் என்பது அதன் முடிவாகும். இப்ப நமக்கு வந்து காலையில தியானம் பண்றோம். ஃபர்ஸ்ட் தியானம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்மளோட திங்கிங் பேட்டர்ன் என்ன இருக்கு, இதயத்துல ஒரு தெய்வீக ஒளி இருக்கிறத நம்ம சிந்திக்கிறோம். ஸோ அது வந்து ஒரு ப்ராசஸ் மாதிரி, ஒரு சிந்தித்துல இருந்து உணர்தலுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகிறோம். அதே மாதிரி இங்க வந்து சிந்தித்தல்ங்கிறது ஒரு செயல்முறை என்றால் அதோட எண்ட் பேஸ் வந்து புரிந்து கொள்ளுதல், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங். மற்றவருக்கு ஏற்படும் வழி நமக்கும் வழி என்பதையும், மற்றவருக்கு செய்யும் உதவி நமக்கு செய்து கொள்ளும் உதவி என்பதையும் உணர செய்வதுதான் இந்த புரிதல். நான் இங்கிலீஷ்ல இது பண்றேன். இஃப் திங்கிங் இஸ் தி ப்ராசஸ், அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் தி ரிசல்ட். இட் அலோ அஸ் டு ரியலைஸ் தட் வாட் ஹர்ட்ஸ் அனதர் ஹர்ட் அஸ். அதாவது நமக்கு ஏற்படும் வழி நமக்கும் வழி என்பதையும், அண்ட் வாட் ஹெல்ப் அனதர் ஹெல்ப்ஸ் அஸ், மற்றவருக்கும் செய்த உதவி நமக்கே செய்து கொள்ளும் உதவி என்பதையும் உணரச் செய்வதுதான் இந்த டெவலப்பிங் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது. நம்ம இந்த தமிழ்ல ஒரு புலவர் கணியன் பூங்குன்றனார் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் பாடிய இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் இதும் நன்றும் பிற தரவாரா அப்படிங்கிற பாடல் இருக்குல்ல, அந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற இது வந்து இது கரெக்டா பொருந்தும் இந்த டெவலப்பிங் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு. அடுத்தது இன்டெகிரிட்டி ஆஃப் பர்பஸ். நேர்த்தியான குறிக்கோளை வளர்த்துக் கொள்பவராக உள்ளனர். அதாவது இதுவே அக அமைதியும் புரிதலும் புற உலகை சந்திக்கும் புள்ளியாகும். நமது உள்ளத்தில் ஏற்படும் மாற்றங்கள் வெறும் எண்ணங்களோடு நின்று விடுவதில்லை, அவை செயல்களாக மாறி வெளி உலகை வந்தடைகின்றன. ஸோ இதுதான் வந்து ஒரு நேர்த்தியான குறிக்கோளை வந்து நம்ம எப்படி வளர்த்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது, இந்த நேர்த்தியான குறிக்கோள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய எண்ணத்துல, வார்த்தைகள்ல, செயல்ல இது எல்லாமே வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்காப்புல இருக்கணும். அதான் அந்த குறிக்கோள்ங்கிறது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி நான் சொல்லியிருந்தேன். இந்த உணர்வு எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதாவது உணர்வு நிலை, நம்ம எப்படி நம்ம சிந்தித்தல இருந்து நம்ம உணர்தலுக்கு மாறுறோம் அப்படிங்கிறது. ஒரு நான் சாட் பாக்ஸ்ல போடுறேன், அந்த மேகசின் நீங்க ஜஸ்ட் கோத்ரூ பண்ணி பாருங்க. அது வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் மேகசின்.
ஹார்ட்ஃபுல்னஸ் மேகசின், ஜான்வரி 2020. இதுல வந்து எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ், நம்மளோட பரிணாம வளர்ச்சி, அதாவது தியானம் பண்ணும்போது, இல்லை நம்ம சுத்திகரிப்பு செய்யும் போது, இல்லை நம்ம பிரார்த்தனை செய்யும் போது அது என்னவா இந்த மாற்றம் அடைகிறது அப்படின்னு ஒரு நிலை. இது எப்படின்னா, நம்ம வந்து என்ன ஆகும், நம்ம தியானத்துல இருக்கும்போது சிந்தனை சிந்தனை வந்து ஒரு உணர்தலா வந்து இருப்பு நிலையை வந்து நம்ம இன்மை நிலையை நம்ம கலக்கிறது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து எப்படி வந்து ஒரு பணிவு வந்து பண்பாக மாறுவது, இல்ல ஒரு அறிவு உள் உணர்வு வந்து எப்படி விவேகமா வளர்ச்சி அடைகிறது அப்படிங்கிற அந்த ஒரு டீட்டெயில்ஸா வந்து இந்த மேகசின்ல கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க கேட்கணும், நீங்க கோத்ரூ பண்ணி பாருங்க. ஸோ இப்ப இந்த உள்நோக்கத்தோட நம்ம இப்ப இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். அதாவது எவ்ரி ஒன் இஸ் பிகமிங் பீஸ்ஃபுல், நர்ச்சரிங் கரெக்ட் திங்கிங், டெவலப்பிங் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங், இன்டெகிரிட்டி ஆஃப் பர்பஸ். அதாவது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, அனைவரும் அமைதி நிறைந்தவர்களாக உள்ளனர், நற்சிந்தனையை வளர்த்துக் கொள்பவராக உள்ளனர், சரியான புரிதலை வளர்த்துக் கொள்பவராக உள்ளனர், நேர்த்தியான குறிக்கோளை வளர்த்துக் கொள்பவராக உள்ளனர். ஸோ இதுதான் வந்து நம்ம இன்டென்ஷன் 3யோட மெயினான இது பார்ட். இது நான் இன்னொரு ஒரு எப்படி வந்து இந்த தத்துவத்தோட படிநிலை, அதை ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான நான் ஒரு இதில் சொல்றேன். முதல்ல வந்து அமைதி. அமைதிங்கிறது இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், ஒரு தொடக்க புள்ளி. ஏன்னா ஒரு குழப்பமில்லாத மனநிலை இருந்தால் மட்டும்தான் நம்ம தெளிவாக யோசிக்க முடியும், ரைட்டுங்களா? ஸோ இந்த பீஸ் தான் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுல இருந்து கரெக்ட் திங்கிங், அமைதியான மனதில் தோன்றும் எண்ணங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பீஸ் வந்து ஒரு தொடக்க புள்ளி. அதுல இருந்து அந்த மனதில் இருந்து ஒரு தோன்றும் எண்ணங்கள் என்ன ஆகும்னா ஒரு ஆக்கப்பூர்வமாகவும் நேர்மறையாகவும் இருக்கும். அதுதான் வந்து கரெக்ட் திங்கிங். ஒன்ஸ் அந்த கரெக்ட் திங்கிங் வந்ததுக்கு அப்புறம், அதாவது இந்த ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னா கிடைக்கும் அந்த தெளிவு நம்மை சுற்றியுள்ள உண்மைகளை அப்படியே காண உதவும். ஒன்ஸ் அந்த அதான் வந்து ரைட் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது. நம்முடைய சொல்லும் செயலும் எண்ணமும் ஒன்றாக, நான் சொன்னேன்ல, ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும்போது அந்த உயர்ந்த நோக்கத்திற்காக செயல்படும் நிலை தான் இன்டெகிரிட்டி ஆஃப் பர்பஸ். இதுதான் வந்து இன்டென்ஷன் 3யோட புரிதல். இது ஒரு 2 நிமிஷம் நம்ம அமைதியா இந்த உள்நோக்கத்தை வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் தியானம் செய்வோம். அனைவரும் அமைதி நிறைந்தவர்களாக உள்ளனர், நற்சிந்தனையை வளர்த்துக் கொள்பவராக உள்ளனர், சரியான புரிதலை வளர்த்துக் கொள்பவராக உள்ளனர், நேர்த்தியான குறிக்கோளை வளர்த்துக் கொள்பவராக உள்ளனர். ஓகே,
ஸோ முன்னமே நான் சொன்ன மாதிரி இது எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம அலுவலகத்தில் ஒரு மீட்டிங் நடக்கும்போது அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ இல்லை ஒருத்தர் வந்து நம்மளால இவங்க புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு எப்போ நமக்கு வந்து தோணுதோ அப்போ வந்து இந்த உள்நோக்கம் மூணை வந்து நம்ம ஒரு தடவை நம்ம ரிவைன் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து லைஃப் ஸ்டைலோட, அதாவது நம்ம வாழ்க்கை முறையோட எப்படி வந்து இது ஒருங்கிணைக்க போகும். ஏன்னா உலக அமைதி ஒவ்வொருவருடைய உள்ளார்ந்த அமைதியிலிருந்து தொடங்குகிறது. நம்ம குருநாதர் சொல்ற மாதிரி யூனிவர்சல் பீஸ் வந்து இட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் இண்டிவிஜுவல் பீஸ். ஸோ அதனால நம்ம தினமும் வந்து நம்ம அந்த நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸை நம்ம பண்ணணும். தினமும் தவறாமல் தியானம் பண்ணணும். காலையில, மாலை சுத்திகரிப்பு, இரவு பிரேயர், பிரார்த்தனை. இந்த நோக்கங்கள் பகல் இரவு எப்பொழுது எந்த நேரம் கிடைத்தாலும், அதாவது இந்த இன்டென்ஷன் 3 மட்டும் கிடையாது. 1, 2, 3 3மே வந்து எந்த நேரம் எப்பொழுது நமக்கு நேரம் கிடைத்தாலும் முழு மனதுடன் அதை வந்து முழுமையா மனப்பாடம் ஒரு வரி பிசகாம மனப்பாடம் செய்து அந்த பிரார்த்தனை அலைகளை வந்து நம்ம ஒரு அன்புடன் வித் லவ் ஓட நம்ம ரேடியேட் பண்றோம் எல்லாருக்கும். அதாவது பரவ செய்யறோம். அதுதான் இதோட முக்கியமான நோக்கம். ஸோ இதை பத்தி ஏதாவது உங்களுக்கு கேள்வி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சாட் பாக்ஸ்ல வந்து நீங்க என்டர் பண்ணுங்க. ஸோ அதுக்குன்னு தனியாக செஷன் வச்சிருக்காங்க. நான் திங்க் பண்ண அந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மேகசின்ல வந்து நீங்க கோத்ரூ பண்ணி பாருங்க. ஏன்னா அதுல வந்து நமக்கு நம்மளுடைய பயிற்சிகள், அதாவது தியானம் ஆகட்டும், சுத்திகரிப்பாகட்டும், இல்லை பிரார்த்தனை, அது வந்து எந்த மாதிரி ஒரு நிலையில இருந்து எந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றோம்ல அது ஆகுது அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா நமக்கு நம்ம குருநாதர் வந்து நமக்கு விளக்கி சொல்லியிருப்பாரு. அந்த இதுல எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது உணர்வு ஒரு நிலையின் பரிணாம வளர்ச்சி. ஏன்னா நம்ம வந்து நமக்கு தெரியும் நம்ம எதெல்லாம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மூலக்கூறும் நமக்கு தெரியும். மனம், புத்தி, அகங்காரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த இடைநிறு பயிற்சி வந்து நமக்கு எதிலிருந்து எதுவா நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. ஸோ ஏன்னா மனம் வந்து நமக்கு சிந்தனையிலிருந்து உணர்தலுக்கு நமக்கு வருது, அது தெரியும் நமக்கு. அதே மாதிரி புத்தி வந்து நம்ம வந்து ஒரு அறிவு உள் உணர்வா இருந்து விவேகமா நமக்கு அந்த பரிணாம வளர்ச்சி அடைகிறது. அதே மாதிரி அகங்காரமும் அதே மாதிரிதான் ஒரு பணிவுல இருந்து பண்பாக ஒரு சுயநலமற்ற தன்மையா நமக்கு வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து இறுதியில இருந்து அதை வந்து ஒரு வித் லவ் லைக் அன்பாக மலர்றது. அதுதான் வந்து அகங்காரங்கிறது. கடைசியா இருக்கிறது அந்த உணர்வு நிலை. ஸோ இதோட டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் வந்து அந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மேகசின் பண்ணுது. ஓகே, கேட்க மாட்டேன். ஓகே, இன்னொரு 2 நிமிஷம் நம்ம யூனிவர்சல் பயிற்சி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ மெதுவாக கண்ணை முடிக்கலாம்.
வெளிப்புற கவனத்திலிருந்து உள்புறமாக உங்களுடைய இதய துடிப்பு எங்க இருக்கிறதோ அங்க வந்து உங்களோட கவனத்தை திருப்புங்க. அனைத்து சகோதர சகோதரிகளும் அன்பு மற்றும் பக்தியால் நிரப்பப்படுகிறார்கள்.